observed as World Cancer Day, as we are all aware that the number of cancer cases do increase year by year, and a lot of statistics do reveal that the cancer patients do go increase in the count, and we are supposed to be aware at all stages, and that's the reason why throughout the world this day is being observed. It's not only in India, everywhere across the globe, the number of cancer patients are increasing year by year. Probably a doctor will be giving us, throwing us a good light, and I take this opportunity to welcome all of you for this online meet to get awareness on cancer, particularly for women. Of course, do men are getting this cancer problem? Ladies are, women are more prone for it, and probably doctor will give us more insight into it. And I take this opportunity to welcome all of you. Particularly, I would like to welcome and thank the JCI, who has always given hand for bringing out a good and useful program like this on the important days like this. And I welcome JC HCF G Pavitra for having made arrangements for making this program. And I welcome our principal, Dr. S. Kalaichilvan sir, who has given always a free hand to organize a number of programs where the students are the ultimate beneficiaries. I welcome you, sir. And I welcome the resource person of today, Dr. Deepika, gynecologist from SUDHA Hospital, Erode, who has consented to give a good light on how and where and when this cancer, about the cancer, people must have the awareness, and how to have some prevention so that, or preparation so that such problems will not be affecting the individual. So I welcome our Dr. Deepika for this session. And I take this opportunity to welcome our IQAC coordinator, who is the backbone of this program, who is always very keen in making arrangements of such useful programs, very timely. I welcome the IQAC coordinator, Dr. M. Vijay Kumar sir, and I welcome all the participants who have connected this meeting. And I now invite our principal sir to say a few words on this occasion. I welcome you, sir. Thank you, madam. அனைவருக்கும் என் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் உலகம் முழுவதும் புற்றுநோய் தினமாக கொண்டாடி வருகின்றோம். அந்த நிகழ்வில் நம்மோடு கலந்துள்ள சுதா ஹாஸ்பிட்டல் டாக்டர் தீபிகா அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ சார். அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கக்கூடிய நமது IQAC ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயகுமார், NSS ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் கங்கையம்மாள், டாக்டர் சீனிவாசன், டாக்டர் கார்த்திகேயன், டாக்டர் வெங்கட்ராமலிங்கம் மற்றும் JCI-னுடைய ஒருங்கிணைப்பாளர் நமது கல்லூரிக்கு எப்போது அழைத்தாலும் தவறாது வருகை புரிந்து நமக்கு உதவி செய்திருக்கக்கூடிய பவித்ரா மேடம் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் புற்றுநோய் தினமாக கொண்டாடி வருகின்றோம். நாம் புற்றுநோய் வந்துவிட்டது என்று நாம் எந்த ஒரு
நிலையிலும் மனதை விடாமல், மனதை தளர விடாமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த வழிமுறைகளை நமது டாக்டர் அவர்கள் நமக்கெல்லாம் எடுத்துக் கூறுவார்கள். இதில் நான் ஒரு சில புற்றுநோய் சம்பந்தமாக ஒரு சில இதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் புற்றுநோயிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பது நல்ல ஒரு ஊட்டச்சத்து, நல்ல ஒரு உடற்பயிற்சி மற்றும் மற்றவர்களுடைய ஒரு கவுன்சிலிங் என்பதுதான் நமக்கெல்லாம் தேவை. அந்த வகையில் நாம் இதையெல்லாம் சரியான நேரத்தில் செய்தோமானால் இந்த புற்றுநோயிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கான வழிமுறைகள் இப்போது மருத்துவத்தில் நிலைகளில் நாம் தற்போது மருத்துவத்துறை எவ்வளவோ வளர்ச்சியடைந்துள்ள நிலையில் இந்த புற்றுநோயிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் புதிய ஒரு நடைமுறையை, அந்த ட்ரீட்மெண்ட்டை நாம் இப்போது நடைபெற்று வருகிறது. அந்த ஸ்டெம் செல்ஸிலிருந்து நமக்கான அந்த புற்றுநோய், அந்த லுக்கீமியா செல்ஸினுடைய அழிப்பதற்கான அனைத்து அந்த ஸ்டெம் செல்ஸில் இருக்கக்கூடியது. ஆனாலும் அந்த ஸ்டெம் செல்ஸ் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்த பின்னர் வரக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட், அதற்கான ஒரு தீர்வு நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு முறை மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அந்த புற்றுநோய் மையத்தை திறந்து வைத்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பேசுகின்ற பொழுது, நாம் இந்த புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்து விட்டோம், ஆனால் அந்த புற்றுநோயிலிருந்து வரக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட் நம்மளால் இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கான ஏற்பாடுகளை நமது இந்திய அரசு செய்து வருகிறது என கூறினார். அந்த வகையில் மருத்துவம் உள்ளது, மருந்தும் உள்ளது. ஆனால் அதனுடைய பக்க விளைவுகளுக்கு நாம் இன்னும் தீர்வு கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த தீர்வை நாமளே அதை பெறுவதற்கான வழிகள் இருக்கின்றது. ஒரு புற்றுநோய் நோயாளியாருக்கு கொடுக்கப்பட்ட பின்னர் கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கப்பட்ட பின்னர் அவர்களுடைய மனநிலைக்கு தகுந்தவாறு நாம் அவர்களை மாற்ற வேண்டும். அதுதான் அவர்களுடைய ஒரு ஊக்கமாகும். அதே போல அவர்களுடைய உணவு பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி இவற்றையெல்லாம் நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் இந்த எய்ட்ஸ் என்பது ஒரு மிக கொடிய நோயாக இருந்தது. அதற்கு நாம் மருத்துவம் கண்டுபிடித்து விட்டோம். அதிலிருந்து நாம் மக்களை மீட்டெடுத்து வருகின்றோம். அதே போல புற்றுநோயையும் நாம் மீட்டெடுப்போம். இந்த தினத்தில் நாம் புற்றுநோயை மீட்டெடுக்க வேண்டும் என உறுதிமொழியை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். இதில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு இழப்பையும் நான் கூறிவிடுகின்றேன். எனது 9 வயது மகனுக்கு இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு கீமோதெரப்பி கொடுத்து ஒரு 4 ஆண்டுகள் நன்றாக நாங்கள் பார்த்து கொண்டோம். அந்த நோய் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளாகட்டும், அந்த நோயாளிகளாகட்டும், அவர்களுடைய மனநிலையை நாம் மாற்ற வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிடம் மேடம். முடிச்சிட்டேன் மேடம். எஸ் சார், தேங்க்யூ சார். ஒரு நிமிடம் நெகிழ்வான ஒரு நிகழ்வை கூறி இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை விளக்கிய நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றி. மேம் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குங்க மேம். ஓகே, அடுத்ததாக நமது IQAC கோஆர்டினேட்டர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 165 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த தென்னிந்தியாவின் நலந்தா என்று அழைக்கக்கூடிய சேலம் 7 அரசு கலைக் கல்லூரியில்
இந்த உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு நடத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மிக ஒரு உருக்கமான தன் சொந்த அனுபவத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு நிகழ்வையும் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக தெரிவித்த முதல்வர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அவர் சொல்லியது போல இன்று உலகத்தில் பல கொடிய வியாதிகளை நாம் வெற்றி கொண்டு விட்டாலும் இந்த புதிதாக நமக்கு இந்த கேன்சர் என்பதுதான் வெற்றி கொள்ள இயலாத ஒரு வியாதியாக இருக்கின்றது. இதற்கு இந்த ஆண்டு ஒரு மைய கருத்தாக க்ளோஸ் த கேர் கேப் என்று ஒன்று சொல்கிறார்கள். அதைத்தான் நமது முதல்வர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட கேன்சரால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நாம் ஒரு பாசமான அரவணைப்பையும் அந்த பாதுகாப்பு அரவணைப்பில் எந்த ஒரு இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நீக்கும் வண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தினைத்தான் நமது முதல்வர்களும் தெரிவித்தார்கள். எனவே இந்த தினத்தை நாம் ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக கொண்டாடிவிட்டு மறந்துவிடக்கூடாது. இன்றைய ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உலக அளவிலே 17 மக்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் இந்த கொடிய வியாதிக்கு ஆட்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்று இந்த தினத்திலே வெளியிடப்பட்டுள்ளது. அதை போலவே 10 இந்திய இளைஞர்களுக்கு 4 இளைஞர்கள் இந்த வியாதியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்ற அந்த கருத்தினையும் உலக சுகாதார மையம் தெரிவித்திருக்கின்றது. எனவே ஒரு 6000 இளைஞர்களை கொண்டுள்ள இந்த கல்லூரியில் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுவது மிகவும் தேவையான ஒன்றாகும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் இந்த யூடியூப் காணொளி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மீண்டும் கண்டுகொள்ள இயலும். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகொண்டு இந்த விழிப்புணர்வை பெற்று இந்த வியாதியின் பிடியில் இருந்து தப்பித்து மற்றவர்களையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஐக்கியூஎஸ்சியோடு உடனிருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய NSS திட்ட அலுவலர் முனைவர் கங்கையம்மாளுக்கு இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நமக்கு ஒரு சிறந்த ஒரு இந்த துறையில் அனுபவம் வாய்ந்த மருத்துவர் டாக்டர் தீபிகா அவர்களை ஏற்பாடு செய்த ஜேசி பவித்ரா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த நிகழ்வானது மிகவும் முக்கியத்துவம் அதிகம் வாய்ந்தது என்பதை ஒவ்வொருவரின் பேச்சும் எடுத்துரைக்கிறது. இந்த சூழ்நிலையில் நமது ரிசோர்ஸ் பர்சன் டாக்டர் தீபிகா, MBBS DGO, gynecologist from SUDHA Hospital, Erode. I welcome you, doctor. I welcome you to give a good light on the prevention or the awareness of handling this you dumbass sad situation. Welcome you, madam. Bitch. Thank you, ma'am. I can just unmute. Yes. Fucking retard. I can just 1 minute, ma'am. There is some interruption. Just. Oh, you're dumb as shit. Holy fuck. Holy shit. Fucking retard. Ma'am, Doctor ma'am, you can unmute yourself. You can unmute yourself, stupid ass. Yo, Dr. G, you're kind of cute. Do you have Snapchat? Dumbass, I can just unmute. Holy fuck. Ma'am, you can continue, ma'am. Holy shit. Fuck. Okay, ma'am. I like to share my screen. Ma'am, I'm unable to share my screen, ma'am. அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுங்க பவித்ரா. பண்ணிட்டேங்க சார், நான் பண்ணிட்டேங்க சார். மேம், now you can check, ma'am. Yes, ma'am.
Yo, I'm still here, dumbass. Holy fuck. Holy shit, I'm still here. Just kick me, please. Please just kick me. My Holy screen shit. is visible? Holy shit. Just Ma'am, kick me, visible, please. ma'am. Yes, ma'am. Once again, ma'am. Just kick me. Holy shit. Ma'am, some disturbance is there, ma'am. Some voice. ஏமா அது யாருன்னு Okay, பார்த்து அவங்கள நான் வந்து remove ரிமூவ் பண்ணலாம். பண்ணிட்டேங்க சார். நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க சார். ஓகே ஓகே கேரி ஆன் மேடம். டாக்டர் மேடம் ப்ளீஸ் கேரி ஆன். Can I start, ma'am? எஸ் மேடம். Yes, ma'am. Good afternoon to one and all. I like to thank the whole team for giving me this opportunity on this wonderful day. So today I'm going to highlight the two cancer screening for especially women, breast and cervical screening awareness for all the women. So first of all, what is cancer? So புற்றுநோய் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the normal cell usually ஒரு செல் 2 செல்லா டிவைட் ஆகும், அப்புறம் 4 செல்லா டிவைட் ஆகும், அப்புறம் 8 செல். So this is a normal cell changes நம்ம உடம்புல நடக்கும். But when you see in cancer, the cancer cells will grow in a very bad manner, like அந்த டிஃபரன்சியேஷனே இல்லாம கசன்னு வளர்ந்து இருக்கிறது தான் புற்றுநோய்னு சொல்லுவாங்க. சோ இந்த செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஷ்யூல இருந்து என்ன ஆகும்னா ரத்தம் வழியா மத்த எல்லா ஆர்கனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு கேன்சரா வெளிப்படும். இதுதான் புற்றுநோய் என்பது. So today the World Cancer Epidemiology says that every year 16.1 million new cases are suffering. We are detecting a new cases and 8.2 million deaths occurs in every year. So this is the second most common death we are coming across. So the 5 most common cancer in India, நம்மளோட countryல 5 most commonல first வருது breast cancer, then comes the cervix cancer, அதாவது கர்ப்பப்பை வாய் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய், that is cervical cancer, then oral cavity வாய் பகுதியில வரக்கூடியது, then lung, நுரையீரல் and colorectal அப்படிங்கிறது குடல் சம்பந்தப்பட்ட cancer. So this is the data worldwide. So in 2020, the incidence are shown the most common cancer across the world is breast. That is 47.8% people are suffering from breast. And next comes the prostate, lung, colorectal and cervix, stomach, liver and uterus, ovary, thyroid. But நம்ம இந்தியால பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியால breast தான் first we are coming across. The second is cervical cancer, அதாவது கர்ப்பப்பை வாய்ப்பகுதி புற்றுநோய். So usually so there are different modalities for the cancer prevention and as well as cancer management. So in that the first one is what is cancer, pathogenesis and cancer development பத்தி என்னன்னு பார்க்கணும். ரெண்டாவது cancer prevention, அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நாம எப்படி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமா கட் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். The third is cancer screening and early detection. That is very very important. The early detection பத்தி தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேச போறேன். The fourth one is detect பண்ணதுக்கு அப்புறம் diagnosis and the treatment. The second one, the last but the least is surveillance and cancer survivorship. So here the cancer screening and the early detection we can see means the test and the exam we should do to find the disease. For example, மார்பக கேன்சரா இருந்தா நம்மளே செல்ஃபா பரிசோதனை மார்பகத்துக்கு பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். சந்தேகம் ஏற்படும் நிலையில் மருத்துவர் கிட்ட போய் நம்ம பரிசோதனை பண்ணிக்கலாம். அதே சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னா சோ பாப்ஸ்மியர்னு ஒரு சில டெஸ்ட் இருக்கு. சோ அந்த டெஸ்ட் மூலமா நம்ம இந்த கேன்சர் ஸ்கிரீனிங், அதாவது கேன்சர் வரதுக்கு முன்னாடியோ இல்ல கேன்சரோட ஆரம்ப நிலையிலயோ நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ ஆனா this is not a diagnostic test. So that is not 100% எல்லா கட்டிகளும் கேன்சர் கிடையாது. So if any breast tissue mass அப்படின்னா we need to test, அதுக்கான பர்டிகுலர் டெஸ்ட் பார்த்துட்டு தான் நம்ம டயக்னோசிஸ் கொடுக்க முடியும். சோ இதெல்லாம் நாம எதுக்கு பண்றோம் அப்படின்னா our aim is that we should reduce the morbidity and mortality. So அந்த டிசீஸ்னால வரக்கூடிய தீவிரத்தையும் அந்த டிசீஸ்னால வரக்கூடிய இழப்பையும் நம்ம கம்மி பண்றதுக்காக தான் நிறைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் we have to know about. So in regarding the breast cancer,
in India, 1 out of every 2 women diagnosed with breast cancer and dies in this disease, mainly because the tumor is diagnosed too late. So breast cancer பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு அறிகுறிகள் தென்படுற டைம்ல நம்ம அதை பார்த்தோம்னா 3rd and 4th stage போயிடும். So 3rd and 4th stage நம்ம போயிட்டோம்னாக்கா ஸோ நம்ம அதுல இருந்து வெளியில வரதுங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்காக கண்டிப்பா நம்ம ஸ்கிரீனிங் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த டேட்டா which in India it is showing that the breast cancer prevalence, see the first one is the blue line, the breast cancer prevalence as well as the incidence is very high. Next comes the cervix cancer. அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா மலக்குடல், ஓவரி, oral cancer, stomach, esophagus, that everything comes next. The first 2 is the breast and the cervical cancer. So when you see how the screening is feasible for breast cancer, see this is the pathology picture, but what I'm going to highlight is, so this is the normal breast tumor, and if you see all the tumors will have idu konjam medical sambandhapattadha. So if I highlight you, I don't think so this will be reachable, but in this I need to say எல்லா கட்டிகளும் புற்றுநோய் கட்டிகள் கிடையாது. பட் எந்த கட்டிகள் தென்பட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்ம மருத்துவரை ஆலோசிச்சு அதுக்கான டெஸ்ட் எடுத்து அது புற்றுநோயா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So when you come to the staging of breast cancer, there are 4 stages. So in screening, நம்ம screening ரெகுலரா பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0 stage or stage 1ல கண்டுபிடிச்சேன்னா you can see 100% survival rate. So that means எல்லா கேன்சரும் early stagesல, especially breast cancer, it is curable and the survival rate is 100%. When you go to the second stage, the survival rate is 93%. And when you go to 3rd stage and 4th stage, அப்படியே survival rate drop by 72%, and 4th stage it is 22%. The saddest part is நிறைய பேர் will come to hospital at stage 3 and stage 4 where the survival rate is very low. So what are the benefits of screening for breast cancer? So it is important public health problem and outcome vary with the stage. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் stage 1ல நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணினோம் அப்படின்னாக்கா the survival rate will be good, and stage 4ல பண்ணோம்னாக்கா the survival rate is very low. And as well as early detection and stage migration. So எவ்வளவு சீக்கிரம் ஒரு புற்றுநோயை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா உடம்புல மத்த பார்ட்டுக்கு அது பரவறதுக்கு முன்னாடியே அந்த growth-ஐ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். And 30% reduction in mortality. In the sense அந்த புற்றுநோயால இறப்புங்கிறது வந்து கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் குறைவு. So what are the methods of screening for breast cancer? So this is the highlight. So you have to do a breast self-examination. Then if you have any doubt, then we will go to a doctor and we will go for a clinical breast examination test and mammography. So mammography அப்படிங்கிறது breastக்கு நம்ம எப்படி லங்ஸ்க்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறோமோ அதே மாதிரி breast டிஷ்யூக்கு எக்ஸ்ரே மூலமா பார்த்து அதுல ஏதான abnormal growth இருக்கான்னு பார்க்கிறது தான் mammography. Next is ultrasound. Ultrasound உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்கேன் பண்ணி பார்க்கிறது breast. The last one is MRI. So MRI ஸ்கேன்ல நம்மளுக்கு எந்த விதமான 100% ஊர்ஜகமா தெரிஞ்சிரும். So these are the methods of screening breast cancer. So in this slide, I'm just giving you the clue how to self-examine the breast. So this is very easy, and நம்ம day-to-day life we can once in a month or twice, 2 months once நம்ம பண்ணிக்கலாம். Just you have to stand in front of the mirror and see if you want to examine your right breast. So just lift your right hand, and with the left hand you just palpate your breast. Okay, so you can see any abnormal கட்டி ஏதான் இருந்துச்சுன்னா நம்ம கைக்கு தென்படும். அதே மாதிரி தான் alternate breastum we have to do. So this is very simple, and in a house we can do. So if you do, many people or many women with the any abnormal mass அவங்களே pick up பண்ணி early stageல hospital வந்துட்டோம் அப்படின்னாக்கா so the morbidity and the mortality of this cancer will be reduced. So simple, and it is very non-invasive test. இதுக்காக செலவு பண்ண தேவையில்லை, யார்கிட்டயும் போக தேவையில்லை, நம்மளே வீட்ல பண்ணிக்கக்கூடிய டெஸ்ட். And women gain a sense of control over their health, and some breast cancer can be detected with breast self examination. So sometimes நம்ம இந்த மாதிரி ஏதான ஒரு abnormal கட்டிகள் தென்பட்டா உடனே நம்ம அதுக்கான மருத்துவரை ஆலோசிக்கிற போது நம்மளுக்கு நல்ல மேனேஜ்மெண்ட் and ரிசல்ட் கிடைக்கும். If you find any abnormal breast tissue or any abnormal breast mass, then you should go to a concerned person, and this is how the doctors will do a breast examination and confirm the breast mass.
And if you, I told you the mammography அப்படிங்கிறது நுரையீரலுக்கு நம்ம எப்படி எக்ஸ்ரே எடுக்கிறோமோ அதே மாதிரி பிரஸ்டுக்கு பண்ணக்கூடியது. ஸோ திஸ் இஸ் ஸ்கிரீனிங் ஆஸ் வெல் அஸ் டயக்னோஸ்டிக். ஸ்கிரீனிங் அப்படின்னா எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாம சும்மா நம்ம ஒரு 40 வயசு 35 வயசுக்கு மேல இருக்க எல்லா விமனுக்கும் we can suggest mammogram once in 2 years. ஓகேங்களா, தட் இஸ் ஸ்கிரீனிங். சின்ன சின்ன கட்டிகள், கைக்கு தென்படாத கட்டிகள் மேமோகிராஃபில ஏர்லியரா டிடெக்ட் பண்ணிடலாம். அண்ட் டயக்னோஸ்டிக், நம்ம செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்றப்ப ஏதாவது கட்டிகள் தென்பட்டுச்சுன்னா மேமோகிராஃப் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். And this is the mammograph machine. So in this, see, you have to மேல ஒரு பிளேட் மாதிரி இருக்கு, கீழே ஒரு பிளேட் மாதிரி இருக்கு, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நம்ம பிரஸ்ட் டிஷ்யூ வச்சு கம்ப்ரஸ் பண்ணி பார்ப்பாங்க. திஸ் இஸ் சிம்பிள் எக்ஸ்ரே டெக்னிக். ஒரு மைல்டு பெயின் இருக்கும், அவ்வளவுதான். சோ இதுல நம்ம கைக்கு தென்படாத கட்டிகள் எல்லாமே எக்ஸ்ரே ஃபிலிம்ல we can find out. And this is how the reports they will give. So this is the breast tissue. ஏதான abnormal mass இல்ல abnormal growth இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். So when you come to ultrasonogram அப்படின்னா நம்ம வயிற்றுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் நம்ம வந்து பிரஸ்டுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். This is also equivalent to a mammography, and you can detect so many small சின்ன சின்ன கட்டிகள் கைக்கு தென்படாதது. நம்ம மேமோகிராம்ல ஒரு சிலர் மேமோகிராம் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு you can go for a ultrasound. And very important is, ஒரு கட்டி தென்பட்டுச்சு அப்படின்னா கேன்சருக்கு நம்ம பயாப்சி பண்ணி தான் அதை 100% ஊர்ஜிதப்படுத்த முடியும். சோ அதுக்காக அல்ட்ராசவுண்ட் கைடடா we can take biopsy. And சம்டைம்ஸ் ஒரு சில பிரஸ்ட்ல யூ கேன் சி நீர் கட்டி மாதிரி இருக்கலாம், ஒரு சில கட்டிகள் சாலிடா இருக்கலாம். அதெல்லாமே அல்ட்ராசவுண்ட்ல பார்த்து அது மூலியமா நம்ம வந்து என்ன விதமான கட்டின்னு சொல்லி பங்க்சர் பண்ணி டிஷ்யூ எடுத்து நம்ம பயாப்சிக்கு அனுப்பலாம். ஸோ யூ கேன் சி சம்டைம்ஸ் this test will have a limitation because ரொம்ப early, very very early diseases, microcalcification, அதாவது ரொம்ப ஆரம்ப கட்ட கேன்சர் sometimes நம்மளால அல்ட்ராசவுண்ட்னால பார்க்க முடியாது. And also it will be useful in detecting occult breast cancer. நான் சொன்னேன் இல்லைங்களா, கையில தென்படாத கட்டிகள் எல்லாமே அல்ட்ராசவுண்ட் பண்ணோம்னாக்கா உள்ளுக்குள்ள இருக்க கட்டிகள் அல்ட்ராசவுண்ட்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். And next is MRI தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ MRIல நம்ம எந்த கட்டிகளா இருந்தாலும் MRIல கண்டிப்பா மிஸ்ஸே ஆகாது. ஸோ இட் இஸ் எக்ஸ்ப்ளோர்ட் இன் விமன் அட் ஹை ரிஸ்க் அண்ட் இன் யங்கர் விமன். அண்ட் MRI ஃபவுண்ட் டு பி ஹைலி சென்சிட்டிவ். ஸோ நான் இப்ப சொன்ன டெஸ்ட்களை விட MRI வந்து ரொம்ப ரொம்ப 100%, 99% சென்சிட்டிவ். ஸோ எந்த விதமான கட்டிகள் அல்ட்ராசவுண்ட்ல மிஸ் ஆனாலும் சரி, மேமோகிராம்ல மிஸ் ஆனாலும் சரி, கையில தென்படாத கட்டிகளும் MRIல we can find. The one more thing I need to say, the women breast cancer runs in ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. சோ பாட்டிக்கு இருந்தா கண்டிப்பா அம்மா வந்து கண்டிப்பா வந்து ஸ்கிரீனிங் பண்ணணும். அம்மாக்கு இருந்ததுன்னா பெண்கள் கண்டிப்பா கட்டாயம் விமன் அடுத்த ஜெனரேஷன் should definitely screen the breast every 1 year or 2 years. இந்த மாதிரி மேமோகிராம் பண்ணிக்கலாம், இல்ல அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கலாம், டவுட்டா இருந்தா MRI பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னாக்கா, சோ ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, breast cancer runs in family because இதுவுமே ஜீன் ரிலேட்டட் மியூட்டேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த ரெண்டு ஜீன் பாத்தீங்கன்னா BRCA1 and BRCA2. So if mother is positive for breast cancer, டெஃபினட்டா இந்த ஜீன் எடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லி நாங்க பரிந்துரைக்கிறோம். இந்த மியூட்டேஷன் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவங்களோட டாட்டர் கண்டிப்பா வந்துட்டு ஏர்லியரா வந்துட்டு ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும். அண்ட் ஆனுவல் ஸ்கிரீனிங் ஆர் 2 years once ஸ்கிரீனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி பண்றப்போ கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷன் மேலிக்னன்சி கேன்சர் வரத ஏர்லியர் ஸ்டேஜ்ல டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களோட அட்வைஸ். So this is the picture. Always a teamwork. Okay, so we should it's a decision making meet and guideline in the sense. So இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னாக்கா, so annual breast ஸ்கிரீனிங் பண்ணிட்டு டெஃபினட்டா அதுக்கான பர்சன் கிட்ட போயிட்டு கண்டிப்பா வந்துட்டு இட்ஸ் அ டீம் ஒர்க். அதாவது கதிர்வீச்சு டாக்டர், சர்ஜரி டாக்டர், ஆஸ் வெல் அஸ் கீமோ போடக்கூடிய மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஸோ ஆல் தி பீப்புள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்து விச் ஸ்டேஜ் அண்ட் விச் ட்ரீட்மெண்ட், எந்த ஸ்டேஜ்ல என்ன ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஒரு டீம் ஒர்க்கா we should manage. So what is the screening recommendation for the average? Usually நம்ம countryல 40 to 75 years annual, அதாவது annualனா வருஷம்.
ஸோ வருஷம் கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். 40 வயசுக்கு மேல இருக்க எல்லா விமனும். என்ன கேட்டீங்கன்னா 35 இயர்ஸ் அண்ட் எப்போவே நான் சொல்வேன். பிளஸ் ஆனுவல் மேமோகிராஃபி, அந்த எக்ஸ்ரே மாதிரி எடுக்கிறத வருஷம் ஒரு டைம் கட்டாயம் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி விமன் வித் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கவங்களுக்கு, பாட்டிக்கோ இல்ல அம்மாக்கோ இருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த 35 வயசுல இருந்தே நம்ம பிரெஸ்ட் மேனேஜ்மெண்ட், பிரெஸ்ட் ஸ்கிரீனிங் கட்டாயம் பண்ணணும். சோ யூஸ்வலி நம்ம பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், நான் போன ஸ்லைட்ல சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வீட்லயே கண்ணாடி முன்னாடி நின்று எக்ஸாமின் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம 20 இயர்ஸ் ஆன எல்லா விமனுமே நீங்க மந்த்லி நம்ம வீட்லயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போகணும், நம்ம அங்க போயிட்டு நம்ம அண்ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி வேணாம். நீங்க வீட்லயே 20 இயர்ஸ் ஆன எல்லா விமன்ஸ், எஸ்பெஷலி காலேஜ் கோயிங் பசங்க எல்லாருமே நீங்க வீட்லயே செல்ஃபா பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேவ் அ டவுட், கன்சர்ன் டாக்டர் கிட்ட உடனே வந்துடும். And clinical breast examination 3 years once usually recommend பண்றாங்க for 20 to 40 years. So screening recommendation for high risk. நான் high risk ன்னு சொல்றது யாருன்னா, வீட்ல ஃபேமிலியில breast cancer இருக்கவங்க எல்லாம் high risk groupன்னு சொல்லுவோம். சோ அவங்களுக்கு கண்டிப்பா 6 months once கட்டாயம் clinical breast examination நீங்க வீட்ல மந்த்லி பண்ணாலும் சரி, 6 மாசத்துக்கு ஒரு டைம் மருத்துவரிடம், நான் சொன்ன 1 இயர்னு சொன்னேன், பட் 6 மாசத்துக்கு ஒரு டைம் கட்டாயம் மருத்துவரிடம் போய் clinical breast examination பண்ணிக்கணும். 25 இயர்ஸ்ல இருந்தே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சோ எம்ஆர்ஐ எப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஹை ரிஸ்க் குரூப், வீட்ல கேன்சர் இருந்தவங்களுக்கு, அடுத்த ஜெனரேஷன்காரங்களுக்கு எம்ஆர்ஐ 25 இயர்ஸ்க்கு மேல இயர்லி ஒன்ஸ் யூ கேன் டூ. அண்ட் மேமோகிராம் ஆனுவல், அதாவது 30 வயதுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு மேமோகிராம் பண்ணிக்கலாம். சோ இது breast cancer. Then I'm going to the next topic, that is called a cervical cancer. So cervix அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியை தான் நம்ம cervix அப்படின்னு சொல்றோம். So see, every 7 minutes 1 Indian woman dies of cervical cancer. So நம்ம இந்தியால breast cancer அப்புறம் the next common cancer is cervical cancer. So you don't need to cure cancer if you can prevent it. So cervical cancer கடவுள் கொடுத்ததுல என்ன அப்படின்னா, நிறைய ஸ்கிரீனிங், breast cancer ஆகட்டும் cervical cancer ஆகட்டும், ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. பட் people are very reluctant, people are very நிறைய பேருக்கு ignorance, அதை பத்தியான விழிப்புணர்வு இல்லாததுனால அவங்களுக்கு எப்படி ஸ்கிரீன் பண்ணணும், எப்ப டைம்லி இன்டர்வீன் பண்ணணும், அதை பத்தி எதுவுமே அவங்களுக்கு தெரியாததுனாலதான் they will land up at a last stage. அதுதான் ரொம்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் this ignorance as well as lack of awareness தான் அவங்கள ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு விட்டுருது. And this person, Erode, he is the one, he's a Nobel Prize winner for the medicine 2008. We should thank this person because he is the one first invented vaccination for cervical cancer. So cervical cancer எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, சாதாரண ஒரு வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால வரக்கூடிய கேன்சர் தான். சோ அந்த வைரஸ் கிருமிக்காக ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிச்ச கிரேட் பர்சன் he is. ஓகேங்களா? சோ அந்த cervical cancer does not and will not develop in the absence of a persistent presence of HPV DNA. HPVங்கிறது human papilloma virus. அதாவது இந்த வைரஸ் தொற்று எப்படி ஏற்படும் அப்படின்னா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னால வைரஸ் தொற்று ஏற்படலாம். இல்ல அப்படின்னா சாதாரண உடம்புல பலவீனம், இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு இந்த வைரல் தொற்று, எப்படி நமக்கு காய்ச்சல் வர்றது வைரல் தொற்று மாதிரியும் அதே மாதிரி இந்த வைரல் தொற்று ஏற்படலாம். சோ இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியில நாள்பட்ட நாள், பல ஆண்டுகள் அப்படியே இருந்து அந்த அப்படியே கேன்சர், சாதாரண ஒரு டிஷ்யூவை கேன்சர் டிஷ்யூவா மாறும். சோ அதுக்காக நான் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாரு. சோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வேக்சினேட் போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த வைரஸ் நம்ம உடம்புல இருந்து போயிடுச்சுன்னா அதாவது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு கேன்சர் வராது. So this is the human papilloma virus. The deadly virus is 16. இதெல்லாம் வைரஸோட குரூப். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் 16 அண்ட் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் 18. இந்த ரெண்டு டைப்பும் தான் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் டேஞ்சரஸ். அண்ட் 6 and 11 இஸ் a நான் கேன்சரஸ் டைப். சோ இது சும்மா ஒரு வார்ட் மாதிரி போயிடும். பட் 16 and 18 இந்த ரெண்டு குரூப்புக்காகத்தான் வேக்சினேஷன் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. So it is feasible to screen for cervical cancer அப்படின்னு சொல்லிட்டு we will see. Yes, it is very feasible. Breast cancer நம்ம எப்படி செல்ஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் அல்ட்ராசவுண்ட், மேமோகிராம், எம்ஆர்ஐ பண்றோமோ அதே மாதிரி cervical cancerக்கும் ஸ்கிரீனிங் இருக்கு. ஓகேங்களா? சோ என்னென்ன ஸ்கிரீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிசீஸ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சு அப்படின்னா வித்தின் 1 year நம்மளோட கர்ப்பப்பை வாய் பகுதியில படிஞ்சிரும். 1 to 5 years என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே அது அந்த இடத்துலயே அமைதியா இருக்கும்.
5 இயர்ஸ்க்கு மேல அது வந்து புற்றுநோய்க்கான மாறுதலை மாத்தும். சோ ஃபர்ஸ்ட் இஸ் தி ஸ்டேஜ் CIN அப்படிங்கிறது புற்றுநோய் கர்ப்பப்பை வாய்ப்பகுதிக்குள்ளேயே வந்து இருக்கும், அது வெளியில தெரியாது. அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா பெர்சிஸ்டன்டா இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் CIN1க்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் CIN2/3. சோ இந்த ஸ்டேஜ் போகும். இந்த ஸ்டேஜ் போன அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வெளியில வர ஆரம்பிக்கும். சோ இதுதான் டிசீஸோட ப்ரோக்ரஷன். சோ இந்த மூல காரணமே பாத்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தான். அது நாள்பட்ட நாள் நம்ம உடம்புல அப்படியே இருந்துச்சுன்னா கேன்சர் ஆகும். So what we have to do is, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், we have cervical vaccination. இந்த cervix cancer வராம இருக்கிறதுக்கான தடுப்பூசிகள் இருக்கு. சோ தடுப்பூசி எந்த வயசுல இருந்து எந்த வயசு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வயசு. எந்த வீட்டுல நம்ம வீட்டுல எந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவங்களால முடிஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் you just create awareness. 9 வயசுக்கு அப்புறம் 25 வயதுக்குள்ள, அதாவது இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி 25 இயர்ஸ் நான் கட் ஆஃப் வச்சிருக்கோம். சோ 9 to 25 இயர்ஸ்க்குள்ள நம்ம எப்படி வந்து வேக்சினேஷன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி வந்து போலியோக்கு வேக்சினேஷன் போடுறோம், டைஃபாய்டுக்கு வேக்சினேஷன், டிப்தீரியாக்கு வேக்சினேஷன் எப்படி குழந்தைங்களுக்கு போடுறோமோ அதே மாதிரி இந்த சர்வைக்கல் புற்றுநோய் வராம இருக்கிறதுக்காக வேக்சினேஷன்ஸ் ஆர் அவைலபிள். ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த நியூஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சோ உங்க வீட்டுல 9 வயசுக்கு மேல எந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, அதாவது 25 வயது வரைக்கும் கட் ஆஃப் டைம் இருக்கு. சோ 3 டோசஸ் போடணும். 3 டோசஸ் வந்துட்டு 0, 1, 6. சோ இன்னைக்கு போட்டீங்கன்னா அடுத்த மாசம் 1, அதுல இருந்து 6 மாசத்துக்கு அப்புறம். சோ 3 டோசஸ் ஆஃப் வேக்சினேஷன்ஸ் ஆர் அவைலபிள். சோ டெஃபினட்டா நீங்க வந்து இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ என்னென்ன ஸ்கிரீனிங் பண்ணலாம்? நான் பிரஸ்ட் கேன்சருக்கு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம மார்பகத்தை தனியா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த கர்ப்பவாய்க்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பாப்ஸ்மியர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. சோ பாப்ஸ்மியர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கைனகாலஜிஸ்ட் வந்து பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரஷ் மாதிரியும் ஒரு ஸ்பாச்சுலா மாதிரியும் 2 விஷயங்கள் இருக்கு. இது ஒண்ணும் இல்ல, ஓபி ப்ரொசீஜர் தான், வலி தரக்கூடிய ப்ரொசீஜர் கிடையாது. நீங்க கைனகாலஜிஸ்ட போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கர்ப்பவாய் கீழே படுக்க வச்சு கர்ப்பவாய் பகுதியில இந்த பிரஷ் மாதிரி விட்டு அதை வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்லைட்ல வச்சு பெத்தாலஜிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. சோ அதுல எங்களுக்கு ஏதாவது அப்நார்மல் செல்ஸ் தென்பட்டுச்சு அப்படின்னா, சோ கேன்சருக்கான அறிகுறி இது எந்த ஸ்டேஜ், இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா உடனே அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இது வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். சோ எல்லாருமே பண்ணிக்கலாம், பெயின்ஃபுல் டெஸ்ட் கிடையாது, காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மி. சோ எல்லா இடத்துலயுமே இது அவைலபிள். சோ இதுதான் சர்வைக்கல் கேன்சருக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட். சோ இந்த டெஸ்ட் எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸ் டைம்ல பண்ணவே முடியாது. ப்ளீடிங் இருக்கிறப்ப கட்டாயமா இந்த பேப் டெஸ்ட் பண்ணவே முடியாது. சோ ப்ளீடிங் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது, கல்யாண ஆண் பெண்களா இருந்தாங்க அப்படின்னாக்கா, அதாவது ஃபேமிலி லைஃப்ல 3 days இல்லாம அதுக்கப்புறம் வந்து பண்ணணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டுக்கான டைமிங் ரொம்ப 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். சோ இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ டூ அ cervical screening, அதாவது இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்றப்ப there is a 70% reduction in cervical cancer death. And now worldwide cervical cancer ranks 14th place, but Indiaல 14th rank for cervical death, but Indiaல second place. That is very sad part. And 5-year survival rate is approximately 92%. So என்ன 5-year survival rate அப்படின்னா, நம்ம கேன்சர் கண்டுபிடிச்சதுல இருந்து 5 வருஷம் வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது இனிஷியலா நம்ம கண்டுபிடிச்சோம்னா 92% we can stay beyond 5 years also அப்படிங்கிறது. சோ அதுதான் இந்த ஸ்கிரீனிங்கோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஏர்லி டிடெக்ஷன், ஏர்லி ஸ்கிரீனிங், நம்மளோட சர்வைவல் ரேட் கேன்சர்னால நம்ம இறக்க மாட்டோம், கண்டிப்பா அதுல இருந்து கியூர் ஆகி வரும். So என்னென்ன ஸ்கிரீனிங் ரெக்கமெண்டேஷன்? So if you are less than 21 years, no need for screening. 21 வயதுல இருந்து 30 வயதுல இருக்க எல்லா பெண்களுமே பாப்ஸ்மியர், நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிரஷ் வச்சு கைனகாலஜிஸ்ட் கிட்ட டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட். So every 3 years once you need to do this test. So if it is 30ல இருந்து 65 வயதுல இருக்கும் பெண்மணிகள் வந்துட்டு you can do every 3 years, or you can do human papilloma virus DNA testing னு ஒண்ணு இருக்கும், அதுவும் பண்ணிக்கலாம். 5 years once அதுவும் பண்ணிக்கலாம். சோ அந்த பாப்ஸ்மியர் பிளஸ் இந்த HPV DNA டெஸ்டிங் பண்ணிக்கலாம். இந்த DNA டெஸ்டிங் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்கிரீன் பண்ணா போதும். பாப்ஸ்மியர் மட்டும் பண்ணீங்கன்னா 3 years once definitely you have to do a screening. And 65 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு யூசுவலா they don't need any screening test. So the summary,
breast cancer followed by a cervical cancer are the two most common cancers among the women in India. If detected in early stage, more than 90% patients can be completely cured. So this is the take-home message I need to tell in my presentation. So screening are available. There screening tests are available. So only thing is, ellarkume lack of awareness. Adanala dhaan nama ellarume so many people are landing up in the final stage. So mammography for the breast and the X-ray mari edukanum sonna illingla. So the mammography can help in detecting breast cancer at an early stage and pre-cancerous stage. Adhaadu cancer nu oru ariguri varathukku munnadiye adha kandupidikkira alavukku இந்த mammographyக்கு sensitivity irukku. So please women should aware of this mammogram, and they should do a mammogram at least 2 years once for the breast mass. And pap test na the cervical cancer, the pap smear test can help in detecting cervical cancer at early stage and pre-cancerous stage. So the take home message is mammogram and pap smear test are two beautiful screening tests available in our place. Please make use of this and annual screening பண்ணிக்கோங்க. So cancer வரதுக்கு முன்னாடி pre cancerous stagesலயே disease கண்டுபிடிச்சுக்கலாம். இல்லனா early stageலயே நம்ம நிறைய disease கண்டுபிடிச்சு 100% cure பண்ணிக்கலாம். This is my take home message. Thank you, and thank you one and all for giving me this nice opportunity to share this screening methods for cervical and breast cancer. Thank you, madam. Thank you, madam. It was a nice, crisp and crystal clear presentation that every one of us could get it very clearly. Thank you so much for giving us great information on this very tough scenario. Thank you, madam. Thank you, ma'am. Thank you. Any questions from the participants? Yes, Dr. M. Sherin Banu has raised her hand, ma'am. 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 Hello, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yeah. Ma'am, இந்த cervical cancerக்கு ஏதாவது symptoms இருக்கு? அப்ப breast cancerக்கு symptoms சொல்றீங்க இல்லையா ma'am? monthly one check பண்ணுங்க அப்படி. இதுக்கு ஏதாவது செல்ஃபா நாம ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது symptoms நமக்கு இருக்கா ma'am? மேம் இருக்கலாம் மேம். என்னன்னாக்கா வெள்ளப்படுறது, அந்த வெள்ளப்படுறது வந்து கவுச் அடிக்கிறது, அதாவது வாடை அடிக்கிறது, அந்த வெள்ளையில லைட்டா ப்ளீடிங் மாதிரி படுறது. சோ இதெல்லாமே வந்துட்டு சர்விக்ஸ்ல எரோஷன் புண்ணுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சர்விக்கல் கேன்சர் இருக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வெள்ளப்படுறதுதான் மேம் மெயின் சிம்டம்ஸா இருக்கும். அந்த வெள்ளை பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்காது, லைக் யூரின் மாதிரி எக்ஸசிவ் ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும். எக்ஸசிவ் ஒயிட் டிஸ்சார்ஜ் அண்ட் அதுல பிளட் ஸ்டைன்ட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும் மேம். சோ அது வந்து அதுதான் மேம் நம்மனால செல்ஃபா ஓகே அப்படின்றது. சோ எனி ஒயிட் டிஸ்சார்ஜ் பீப்புள் மோர் தென் 30 years கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது பெஸ்ட் மேம் சர்விக்ஸ்க்கு. அதே சமயம் இந்த பிரெஸ்ட்லயும் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேங்க மேம். நாட் ஒன்லி த மாஸ் நம்ம வந்து கட்டி இருக்கான்னு பாக்குறத விட பிரஸ்டோட காம்புகள், அதாவது நிப்பிள்னு சொல்லுவோம் மேம். நிப்பிள் வந்து ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ரிட்ராக்ட் ஆயிருக்கும், உள்நோக்கி இழுக்கப்பட்டிருக்கும் மேம். அது நார்மலாவே ஒரு சிலருக்கு ரிட்ராக்டட் நிப்பிள் இருக்கும். பட் கட்டிகளோட சேர்ந்து உள்ள நிப்பிள் இழுத்திருந்தாலோ இல்ல அந்த நிப்பிள்ல வந்து ப்ளீடிங் மாதிரி அமுத்தி பாத்தீங்கன்னா ப்ளீடிங் வரதா பால் வரதா இருந்தாலுமே டெஃபினட்டா நம்ம ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கிறதுங்கிறது நல்லதுங்க மேம். மேம் எனக்கு இன்னொரு டவுட் மேம். இப்போ நார்மலா ஒயிட் டிஸ்சார்ஜ்ங்கிறது இருக்கதானே மேம் செய்யும். பட் தட் இஸ் நார்மல் மேம். நான் சொல்றது எனி ஒயிட் டிஸ்சார்ஜ் which is excessive with foul smelling, அதாவது வாடை அடிக்கிறதுங்க மேம். நீங்க நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பட் எனிதிங் வந்து அப்நார்மல், அதாவது ஸ்மெல் இருக்கும் மேம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸசிவா இருக்கும், ஸ்மெல்லோட இருக்கும்,
ப்ளீடிங் பிளட் ஸ்டெயின்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறி மேம். ஆக்சுவலி வெரி நைஸ் கொஸ்டின் மேம். ஃபார் சர்வைக்கல் கேன்சர் நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரசன்ட் ஆகிறதே வந்துட்டு வெள்ளை போகுது, வெள்ளை வாடை அடிக்குது, வெள்ளையில உதிரம் படுது. ஸோ திஸ் இஸ் த திங். பீரியட்ஸ் டைம்ல ப்ளீடிங் இருக்காது மேம். இன்டர்மெனிஸ்ட்ரல் டைம்ல, அதாவது பீரியட்ஸ்க்கு நடுவுல they will have this problem. And usually கான்டாக்ட் இருக்கிறப்பயும் ஒரு இந்த மாதிரி சர்வைக்கல் கேன்சர் இருக்கவங்களுக்கு, அதாவது ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறப்பயும் they will have a bleeding. சோ இது ரெண்டு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். Thank you very much, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Hello, ma'am. Good afternoon. Hello, ma'am. சொல்லுங்க மேம். மேம், cervical கேன்சருக்கு வந்து நீங்க அந்த வேக்சினேஷன் சொன்னீங்க from the age of 9 to 25 சொல்லிருந்தீங்க. What about அந்த married women's எல்லாம் இந்த மாதிரி precaution either vaccination or else வேற ஏதாவது? married womenக்கும் we can ma'am போடலாம் மேம், தப்பு இல்ல. we can give a cervical vaccination ma'am. Only thing is என்னன்னா before a sexual intercourse நம்ம vaccination போட்டுக்கிட்டோம் அப்படின்னா the cancer risk is very very less, but doesn't mean that marriage ஆன women போடக்கூடாதுன்னு இல்லைங்க மேம். we can use. Okay ma'am. Okay, thank you. Even after some people will use after delivery, during pregnancy வந்து நம்ம இந்த vaccine suggest பண்றது இல்லைங்க மேம். Immediately after delivery we can use ma'am. It doesn't mean that நம்ம வந்து 25 years கட் ஆஃப் வச்சிருப்போம். பட் இப்போ நிறைய பேர் போட்டுக்கிறாங்க மேம். ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் டெலிவரி we are suggesting for vaccination ma'am. Okay ma'am. Okay ma'am. Thank you ma'am. Thank you ma'am. Thank you. Ma'am, about 65 years அந்த screening தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க. But is there a chance for elderly people also to get such problem? Nice question ma'am. Ma'am, actually after 65 years ஏன் வேணாம்னு சொன்னோம் அப்படின்னா, I told you the human papilloma virus அப்படிங்கிறது நம்ம செக்ஷுவல் பீரியட்ல இருக்கிறப்ப அந்த வைரஸ் will transmit நம்ம உடம்புல வந்து தொற்று வரும் மேம். அது வந்து பாத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் 5 to 10 years வந்து it will take time கேன்சரா மாறுறதுக்கு. சோ மோர் தென் 65 இயர்ஸ் நான் ஏன் சொன்னேன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அறிகுறி தெரியல அப்படின்னா அந்த ஏஜ்ல சர்வைக்கல் கேன்சர் இன்சிடென்ஸ் இஸ் லெஸ் மேம். அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கேன்சரோட இன்சிடென்ஸ் தான் ஜாஸ்தி. கர்ப்பப்பை வாய்ப்பகுதி கேன்சர் ரொம்ப ரொம்ப இன்சிடென்ஸ் கம்மி மேம். அவங்களுக்கு மேண்டேட்டரி கிடையாதுங்க மேம். சோ ரீப்ரொடக்டிவ் ஏஜ், பெரிமெனோபாசல் விமன் 65 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு தான் சர்விக்ஸ் கேன்சர் வருதுங்க மேம். நம்ம டே டு டே லைஃப் பிராக்டிஸ்ல பாக்குறவர் மோர் தென் 65 இயர்ஸ்க்கு அப்புறம் கர்ப்பப்பை கேன்சர்ஸ் தான் மேம் இன்சிடென்ஸ் ஜாஸ்தி. அதனாலதான் 65 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. அது வரைக்கும் சர்விக்ஸ் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வரதுக்கான சான்சஸ் வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அவங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வரதுக்கான ஸ்கிரீனிங் நம்ம அதை பார்க்கணும் மேம். அது நான் இன்னைக்கு ஹைலைட் பண்ணலைங்க மேம். Okay ma'am. Thank you ma'am. Thank you ma'am. Participants, any other questions? Ma'am, good afternoon. Good afternoon. Ma'am, இப்ப நீங்க அந்த மேமோகிராம் சொன்னீங்களா மேம், அது வந்து ரிப்பீட்டடா நம்ம மேமோகிராம் பண்றப்ப அந்த எக்ஸ்ரே எக்ஸ்போஷர் ஏதாவது ப்ராப்ளம் வருமா மேம்? ஒன்னும் ஆகாதுங்க மேம். அந்த எக்ஸ்போஷர் ஒன்னும் பண்ணாதுங்க மேம். So annually once or 2 years once if you do exposure, that is a minimal exposure ma'am, அது ஒன்னும் பண்ணாதுங்க மேம். நம்ம when you say, this is very nice question, CT scan ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா மேம்? CT scan. Yes ma'am. CT scan அப்படிங்கிற அந்த CT scanல வர கதிர்வீச்சு வந்து நீங்க 400 டைம் எக்ஸ்ரே எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா தான் அது ஒரு டைம் CT ஸ்கேனோட எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. So there are some situations நம்ம கட்டாயம் CT ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். அதோட எக்ஸ்போஷர் பாத்தீங்கன்னா 400 டைம் நீங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கான ஈக்குவல் ரேடியேஷன் ஃபார் ஒன் சிங்கிள் CT. So நீங்க yearly once or 2 years once if you do mammography, this minimal radiation dose will not harm. Thank you ma'am. Nice question ma'am. Thank you ma'am. So happy.
Any other questions? Okay, ma'am, I think the questions are enough. Shall I now invite JCI, HCF, HGF, G. Pavitra to propose the vote of thanks at this great function? Thank you, Kanya ma'am. Thank you so much for Government Arts College Salem 7. ஏன்னா என்னைக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் அவேர்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் நான் வந்து IQAC கோஆர்டினேட்டர் டாக்டர் விஜயகுமார் சாரை கேட்கும் போது எஸ் வி கேன் டூ கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா நம்மள அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு கன்யா மேம் அண்ட் மை வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் தீபிகா மேம். ஏன்னா அவங்க எவ்வளவு பிஸியா இருந்தாங்க. நேத்து எனக்கு ஈவினிங்ல இருந்து நான் கால் பண்ணும்போது இருந்ததே தெரிஞ்சது. மேம் மாத்தி கேஸ்ல இருந்ததுனால ஆப்ரேஷன் தேட்டர் அது இதுன்னு போயிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ மேம். உங்களோட இந்த பிஸி டே டு டே ஸ்கெடியூல்ல எங்களுக்காக இந்த ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு மேக்ஸிமம் கேன்சர் பத்தின ஃபுல் அவேர்னஸ் எங்களுக்கு கொடுத்து எங்களோட கொஸ்டின்ஸையும் நல்லா நீங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பா will plan for our live session கூட காலேஜ்ல we can plan ma'am. Thank you so much. Thank you ma'am. Thank you everyone. Thank you ma'am. Thank you ma'am. Thank you so much ma'am. Thank you madam. Thank you Dr. Madam. Thank you very much.